ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேமிங் பிரதர்ஸ். நீ நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா மைன் கிராஃப்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அப்போது இன்ட்ரோவை போட்டுடலாமா? வந்தாச்சு. போன கேமில் வீடு கட்டணும். இந்த கேமில் வந்து நம்ம மைன் கண்டுபிடிக்கலாம், ஆர் கோல் கண்டுபிடிக்கலாம். கோல் கண்டுபிடிச்சிட்டு அந்த கேம் இந்த வீடியோ முடிச்சிடலாம். விடிஞ்சிருச்சு. கீழே போவோம். கேட்டு முடியலாம். போவோம், கீழே போகலாம். நம்மளோட இடத்துக்கு போகலாம். நம்ம சேர்த்து வச்சு இந்த இடத்துக்கு போகலாம். பண்ணி காப்பிள் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுட்டு போயிடலாம். போன கேமில் எடுத்து காப்பிள் ஸ்டோன்ஸ் அப்படியே இருக்குது நம்மக்கிட்ட. இல்லை அப்படியே வச்சிடலாம். இதில் செஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம போயிடலாம். ஸ்ப்ரூஸ் வுட்டு டோர் இருக்குது. டோர் நமக்கு சீக்கிரமாகவே தேவைப்படும். நான் அது எதுக்குன்னு சொல்கிறேன். டோரு இப்போ எதுக்குன்னு இப்போ நம்ம மைன் பண்ணலாம். முன்னாடி இதில் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். மேலே போடா. இந்த பக்கம் மைன் பண்ணலாமா, இல்லை இந்த பக்கம் போகலாம்? மைன் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டெப் மைன் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஸ்டெப் பண்ணி போயிடலாம். கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கொஞ்சம் ஸ்டெப் பண்ணலாம். ஸ்டெப் பண்ணி போயிடலாம். ஓகே, அப்படியே ஸ்டெப் பண்ணி கீழே போயிடலாம். இதுக்கப்புறம் ஓகே, இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியலையே. இந்த வீடியோ நான் இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கும் போது அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். அப்படி இதெல்லாம் உடச்சி அப்படியே கீழே போகணும். ஸ்டெப்பாக போகணும். வேறு எப்படி ஹேங் ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டோம். நம்ம இனிமேல் டெய்லி வீடியோ போடலான்னு இருக்கோம். டெய்லி வீடியோ போடலாமா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாமா அப்படின்றது நீங்கள் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் டெய்லியும் தான் வீடியோ போட போகிறோம். ஏன் நாங்கள் டெய்லியும் போடுறோன்னா, இவ்வளோ நாள் வீடியோ போடல. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட முடியாது. அதனால் டெய்லி ஒரு வீடியோ போட்டு ஆகணும். அதனால் டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் இனிமேல். கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்டெப் போடணும். இது வேறு இப்படியே போச்சா? போடு இங்கே ஒரு போடு. நடுவில் எந்த கேவும் வந்துடக்கூடாது. நடுவில் கேவ் வந்தால் கூட போயிடலாம் உள்ளே. ஆனால் வாசல்லையே மாடசாமி மாதிரி சாமினால தான் பிரச்சனை. கரெக்டாக வந்துச்சு. உள்ளே போகலாமா? என்ன சாம்பி சவுண்ட் கேட்குது? அங்கே போகிறான் ஒருத்தன். ஃபெதர்ஸ் இல்லை இது வேறு க்ளோஸ் பண்ணுமே. சரி, போய் அதை எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதுக்குள்ளேயே வந்துட்டானா? பரவாயில்ல, டக்குன்னு போய் எடுத்துகிட்டு போய் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதை மட்டும் க்ளோஸ் பண்ணலாமா? வேணாம், டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கடா கிராஃப்டிங் டேபிள்? யாரா குச்சிங்கடா? குச்சி வேணுமா? ஓகே, எடுத்தாச்சு. கத்தி ஒன்று, இது ஒன்று எடுத்துக்கலாம், போதும். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாமா? வேணாம். சிக்கன் வேணும் நமக்கு. டோர் வைக்கணும். ஓகே, இப்போ அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். இதுக்கு டோர் வச்சாச்சு. டாப்பில் இப்போ விழிஞ்சிருக்கா நான் போய் பார்த்தேன். இருட் ஆகிட்டுருக்கு. கால் ஆகிடுச்சுன்னா நம்ம போய் இது எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன். பெட்டுக்கு ஹோல்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன்.
சரிங்க, நான் என்ன பண்ணுறது பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி, நம்ம போய் இப்போ மைனே பண்ணலாம். ஐயோ, என்னடா இது இப்படி ஹேங் ஆகுது? இது வந்து ஓப்பன் வெர்ஷன், ஸோ அப்படி தான் இருக்கும். மைண்ட் கிராஃப்டில் ஓப்பன் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதான் இது. வேறு பக்கத்துலேயே வந்து நிற்கிறான், போகலாமா? ஒரு வேளை மேலே ஏறி வந்துட்டானா? அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் முடியலாம் அதை வச்சு. மேலே ஏறி வந்துட்டானா டக்குன்னு? டபுள் பிளாக் கூட இல்லை, இது சிங்கிள் பிளாக் தான் இது. வந்துட்டான். எல்லாம் வேறு மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இருக்கிறத வச்சு தான் மூணு அது. அப்படி முடியாச்சு, மூட்டு போகலாம். அங்கே மேலே போய் வந்துடலாம் டக்குன்னு. லைட்டாக ஐட்டம்ஸ் வேணும், ஸோ அதுக்காக ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்காக போகலாம். இங்கே நோண்டிடலாம், இது வழியாக போகலாம். ஓகே, அப்படியே இதை நம்ம வந்து ஸ்டெப் மைண்ட் பண்ணி போயிடலாம். இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. போவோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி அப்படியே போயிடலாம். மைண்ட் பண்ணி போயிடலாம். நம்ம கோல் கடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ முடிகிறோம். கோல் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணுறோம். ஏன் கோல்னால் ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, நமக்கு ஜாம்பி சவுண்டு சம்திங் ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. பிகாக்ஸ் எடுத்துன்னு போய் ஆடா அப்பா, மேலே க்ளோஸே பண்ண போகிறாங்க. க்ளோஸ் பண்ணிடலாம், இன்னும் நைட்டாக தான் இருக்குது. இதுவும் க்ளோஸ் பண்ணிடலாம். அன்றைக்கி இந்த தொலைய போகலாம். இந்த ஒரே ஒரு டோர் தான் க்ளோஸ் பண்ணல, இருந்தாலும் மெயின் டோர் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. அது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்படியே ஒரு ஸ்டெப் மைண்ட் பண்ணும். ஐயோ, டபுள் மைண்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். ஒரு காபிள் ஸ்டோன் வச்சிடலாம். நம்ம SY நைட் கேமிங் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறாரு, நல்லாயிருக்கு. SY நைட் கேமிங் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்டு 2 பேரும் மல்டிப்ளேயர் விளையாடலாமா சொல்லுங்கள் ப்ளீஸ் கமெண்டில். அப்படி நான் அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு, நம்ம கொலாப் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் ஐ திங்க். பின்னாடி வேறு பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. பக்கத்து ஏரியாவில் நம்ம ஏரியாவில் போட்டுக்கிறாங்க பாட்டு யாரோ. இதை நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறது வந்து காணும் பொங்கலுக்கு முன்னாடி நாள் மாட்டு பொங்கலில் தரேன். மாட்டு பொங்கலுக்கு தரேன். அப்புறம் எந்தெந்த யார் ஏரியாலாம் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்குன்னா ஐ லவ் ஜல்லிக்கட்டுன்னு இது போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் பிடிக்கும் ஜல்லிக்கட்டு. ஆனால் இன்னும் அது பக்கத்தில் போய் பார்க்க தான் பயமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மைண்ட் பண்ணி போயிடலாம். அதே மாதிரி வந்து சில பேர் ஏரியாலலாம் வந்து மாடு வந்து விட்டு பிடிப்பாங்க. அது யார் ஏரியாலலாம் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏதோ சம்திங் பேர், அது பேர் என்னன்னு தெரில. பேர் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பேர். அப்படியே மைண்ட் பண்ணி போயிலே இருப்போம். நம்ம இப்போ ஸ்டெப் மைண்ட் தான் பண்ணுறோம். ஏன் ஸ்டெப் மைண்ட்னா அப்போ தான்
எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அசால்ட்டாக. எது வந்தாலும் அதுக்காக தான் ஸ்டெப் மைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, ஒன்றும் இல்லை, ஏதோ கூட்டம் யாரோ சவுண்டு போட்ட மாதிரி இருந்துச்சு, அதுதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். நம்ம காப்பர் தான் கிடச்சிருக்கு. நமக்கு தேவை கோல் ஆர் அயன். அயன் தான் வேணும் இப்போ நமக்கு. சம்திங் வேணுமே. போட்டு உடைப்போம் 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 உடைப்போம். நம்ம வீடை வந்து நான் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணலான் இருக்கேன். மேலே ஒரு வீடு, சும்மா மேலே டம்மிக்கு ஒரு வீடு, ஆனால் உள்ளே தான் நமக்கு வீடு. அந்த மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், பண்ணலாம். இல்லை வேணாம் ப்ரோ அந்த மாதிரி அப்படின்னா விட்டுடலாம். அப்படியே வந்துட்டு போயிடணும். அங்கங்கே பிளாக்ஸ் கொஞ்சம் டபுளாக இருக்குது, அதனால தான். ஏதோ ஜாம்பி சத்த மாதிரி ஏதோ கேட்டுனே இருக்குது நமக்கு. இது என்னத்துக்குள்ளே வருது? சாம்பி வந்துட்டான். ஐயோ, காபிள் ஸ்டோன். ஐயோ வருவானே. அப்படியே வந்துடும். ஐயோ வந்துட்டானே. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே உட்காருவோம். எஸ்கேப் ஆகலாமா? இந்த பேட்டு வேறு ஒரு பக்கம். ஏன் நீ தான் பேட்மேனா? க்ளோஸ் பண்ணிடலாம். பேட்மேன் ரிசோர்ஸஸ்லாம் இதில் வச்சிடலாம். காபிள் ஸ்டோன் சம்திங் வேணும். போதுமா ரிசோர்ஸஸ்? காபிள் ஸ்டோனிங் வச்சுக்கலாம். இது பிக்காக்ஸும் அடையிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். மேல் வேலையை எஸ்கேப் பண்ணலாமா? வந்துச்சு. காபிள் ஸ்டோன் வேணும், ஸ்டிக்ஸ் வேணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஸ்டிக்ஸ் நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்ஸ் நிறையா தேவைப்படுது. அதுக்காகவே மெயினுக்கு போகணுன்னு, அதுக்காகவே நம்ம ட்ரீஸை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டிக்ஸ் நிறைய நமக்கு ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. பிக்காக்ஸ் அப்படியே உடச்சி மேலே போயிடலாம். மேல் வெளியே எஸ்கேப் போயிடலாம். ஓகே, பிளாக்ஸ் கரெக்டாக வச்சு போகணுமே. ஐயோ மாட்டினேன். இன்னும் அப்படியே குச்சி அப்படியே மேலே போயிடலாம். அப்படியே குச்சி மேலே போயிடலாம். அப்படியே வெட்டி நம்ம ஏன் பை பண்ணோம்? நியாயமாக அவன் தான் பை பண்ணோம். நம்ம ஏன் இப்போ பை பண்ணோம்? கீழே போய் அவன் கூட போய் தைரியமாக சண்டை போடணும். இந்த மிஸ்டர் கேமிங் பிரதர் யாருன்னு காட்டணும். நான் யாருன்னு இன்றைக்கி தான் அவன்கிட்ட காட்டுறேன். நான் யாருன்னு அவன் பார்க்கட்டும். நான் இன்னும் அந்த அளவுக்கு தைரியசாலி நினச்சிக்கிறீங்க. பயங்கர தைரியசாலி. இப்போ இதுக்கு பாரு அவங்களுக்கு கட்டி ஜாம்பிஸ்க்கு அவனை பயந்தாங்குழி கடி. எப்பா மியூசிக் எங்கப்பா? ஐயோ எடிட்ர ஒழுங்காக மியூசிக் போடியா? ஐயோ மியூசிக்கு இப்போ இவ்வளோ நல்லா தானே போட்டிருந்தேன், அதுதான் நான் அவ்வளோ சொன்னேன். என்ன ஐயோ மியூசிக் ஒழுங்காக போடியா? கிளிக்கலாம் ஒன்றும் மியூசிக் போட முடியாது. போட என்னடா சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லியா? அந்த வயார் கடம் போடா முட்டாள்.
ஃபஸ்ட்டு ஒழுக்கா எடிட்டை பாடுறா. எடிட்டெல்லாம் பார்க்குறதில்ல, இப்படியே எடுத்துன்னு போய் யூடியூப்பில் போட்டுறது. வந்துட்டான் இங்கே. நல்லா போட்டுருவான் மியூசிக். டே ஒழுங்கா மியூசிக் போடுறா டே. டேய் இரா, மியூசிக் போடுறேன். என்ன சொன்ன? இருங்க, நான் மியூசிக் போடுறேன். என்ன ஓகே வாங்கடா. பாகுபலிக்கு கலக்கத்து கூத்தவன் உன்னோட சட்டையில மண்ண சின்ன. இப்போ வந்து பாகுபலி. நீ எங்கடா ரெடி? வாடா ஆம்பளைந்தான் வந்து தோறா. செத்துட்டான். இப்போ நம்ம போய் உள் கண்டுபிடிக்கணும். உள் எதுக்குன்னா நம்ம தூங்குறதுக்கு. நம்ம தூங்கி 2 நாள் ஆச்சு. நைட்டு நம்ம எங்கேயோ வெளில சுற்றிக்கும் போது ஃபேண்ட்டை மண்டை மேலே கூட்டிச்சு. அவங்களாம் முடிஞ்சு நம்ம கதை. அதுக்காக உள் வேணும் நமக்கு பெட் செய்கிறதுக்கு. காலி ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ணலாம்? இது வைக்கலாம். டால்மெரட் இது வைக்கலாம். டியோமரட் இதை வச்சுட்டு போய் கண்டுபிடிப்போம். அதுக்கு மூடி விட்டுடலாம். அப்படின்ட்டு அவனை உள்ளே போயிட்டானா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கஷ்டப்பட்டு சண்டை பண்ணணும். என் தொண்டையில் லைட்டாக கோளாறு தெரியும். அது என்னென்னா கத்தி தொண்டை போச்சு. யார்ட்ரா கத்தனை அப்படின்னு கேட்டேன்னா யார்ட்டி கத்தலை, சும்மா கத்தி தொண்டை போச்சு. அங்கே இருக்குமா ஷீப் கிடச்சிச்சின்னா அதை போட்டு தள்ளிட்டு ஏற்றலாம். அதோட உள்ள காளான் வேணும். காளான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் காளான் பிடிக்கும். யாராட்டில் காளான் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம 7 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து 10 ஆக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் முடிஞ்சால் இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு எதிரா ப்ளீஸ் மாவன் அந்த பையன் அப்படின்னு காட்டுங்க. மேலே ஏறணும். ஐயோ மாட்டிக்கிறேன். மாட்டிக்கிறேன் இதில் மட்டும். ஸ்ட்ரெயிட்டாக போவோம். கருப்பு நாயா அது நாயான்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம தலைவன் முடிஞ்சா சொல்கிறேன். என்னடா ஏன் மேய்க்க மாட்டேற கரெக்டாக? இவனுக்கு ஏன் மேய்க்க தெரியல. ஐயோ ஏன்களை ஏன் மேய்க்கிறேன்? அவனுக்கு ஏன் மேய்க்கவே தெரியல இவனுக்கு. அங்கங்கே வைப்போம். தொலைஞ்சிட்டோண்ணா. நாய். இது பேர் வந்து உல்ஃப் ஃபாக்ஸு. சாரி, உல்ஃபுன்றது தான் நாய். இது வந்து வெறும் நரி. இது பேர் கரெக்டு. நரி. தண்ணியை தாண்டி கடல் தாண்டி பயணிக்க போகிறேன். இங்கே வச்சிடலாம். விட தொலைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம கதை. பன்னிக்குட்டிக்கு என்ன இப்போ இருட்டான மாதிரி இருக்குது. நான் அந்த பக்கம் போவோம். எரிறான். அவனுக்கு நல்ல வயிறு எரியுது போல். எங்கே இருக்குது?
ஐயோ இருட்டாயிடுச்சு. இதுதான் வெளியே வரக்கூடாதுன்றது. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனும். அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாமா? முடியுமா வீட்டுக்கு போகிறதுக்கு? எப்படியா இருந்தாலும் இங்கே மாட்டிப்போன்னு தான் தோணுது. தெரிஞ்சு மாட்டிப்போமான்னு தோணுது. அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடலாம். நம்மக்கிட்ட தான் இவ்வளோ இருக்குல்ல, ஏதாவது ஷெல்ட்ரு மாதிரி போட்டு இங்கே ஒரு நாள் தங்கிட்டு ஓடிடலாமா? வீடு பக்கத்தில் இருக்குது. கோல் இருக்குது, கொக்கையும் இருக்குது. நம்ம தான் பயந்தான் கொல்லி இல்லையே, வச்சு போகணும். ஐயோ வந்துட்டான்டா இவன். ஐயோ முட்றா. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். உடச்சத்துலாம் நமக்கு நிறைய கோல் தேவைப்படுது, அதனால் கோல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பயமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போதைக்கு பயமாக இல்லை. அப்புறமேட்டா இருக்கும் சயம்லாம் வரும் நமக்கு. கோல் நிறைய இருக்குது, கோல் நிறைய எடுத்துக்கலாம். நமக்கு எப்படியாவது ஒரு கொஞ்சம் அதிகமாக வேணும். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு கோலுக்கு பஞ்சம். இந்த பக்கம் வந்துருக்குன்றப்பா திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டானா, மேலேருந்து குதிச்சாலும் குதிப்பான் அவன். ஓகே, இந்த பக்கம் மொழி இல்லாமா, எப்படியும் வரமாட்டான். வந்தானா குயிந்தாதான். ஓடிடுவோமா? இல்லை வேணாம், இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏரோவாசி பேர் நஷ்டம், யாருக்கு தெரியும்? இன்னும் ஒன்றுமே தெரியல. இது கோலின் மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, எடுப்போம், உடைப்போம். எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு இதுதானே தெரியல. முடிஞ்சளவுக்கு பிரைட்னஸ் நிறைய வச்சு பாருங்கள். இந்த பார்ட் மட்டும் பிரைட்னஸ் வச்சு நிறைய பாருங்கள். இந்த போர்ஷன் மட்டும். ஏன் இந்த போர்ஷன் மட்டும்னா, ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு நமக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. எனக்கே கண்ணு தெரியல, பிரைட்னஸ் இவ்வளோ வச்சு கண்ணே தெரியல உங்களுக்கு. அப்போனா என்ன இது என்னத்தையும் நோண்டுறான் அப்படின்னு தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் நிறைய வச்சு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு நிறைய பிரைட்னஸ் வைக்க சொல்ல, இந்த இடத்துல மட்டும் வச்சு பாருங்கள் போதும். அதுக்கப்புறமேட்டு அந்த வீடியோ முடிச்சோடனே பிரைட்னஸ் கம் பண்ணுறேங்க போதும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இதை கிடைக்கி தான் பார்க்கலாம். இதை கிடச்சின்னா ஓகே, கிடைக்கலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம சிங்கம் எடிட்டர், அந்த சிங்கம் மூஞ்ச கொஞ்சம் எங்கே வை. வேற வழி வச்சுதான் ஆகணும், வைக்கிறேன். எடிட்டர் வச்சுருவான், நம்பிக்கை இருக்குது நமக்கு. கோல் இருக்குது இங்கே, நம்பிக்கையோடு சேர்த்து கோலும் இருக்குது. இது கோலா, இதுதான் கோல் எடுப்போம், இதை உடைப்போம். பின்னாடி ஒரு கொக்கரக்கோ கத்துது. வாய்ஸ் எப்போ கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாயிடுவீங்க. எப்போ கொடுக்குறேன் தெரியுமா? காலங்காத்தால் 6 மணி ஆகுது. அதனால தான் எங்கள் குரலில் லைட்டாக கோல் வந்துருக்கும். அப்படியே இதெல்லாம் அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அப்படியே நமக்கு நிறைய கோல் தேவைப்படுது, அப்படியே கோல் எடுத்துக்கலாம். இந்த ரிசோர்ஸஸை பத்திரமா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இந்த இடத்துல அப்படியே ஒரு இதை போட்டு உக்காந்துடலாம். இங்கே இது வேறு நம்ம யூடியூப்பில் இருந்து ஆனவன மெசேஜ் வந்து இருக்குது. என்ன பண்ணுறது, பெரிய யூடியூபர் ஆகிட்டா அப்படி தான். அடிங்க, நானே ஒன்றா தான் பொத்துக்கிறது. நீ ஒன்றும் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, சும்மா நோயின்னு. ஐயோ விட்டா இவன் கச்சிருவான் போலியே, செம்ம டென்ஷன் ஆகிட்டான். இனிமேல் நம்ம பேசலாம். ஓகே, அப்படியே மெயின் பண்ணி போயிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதுதான். அப்படியே போயிட வேண்டியதுதான். அப்படியே போயிடலாம்.
இருங்க, ஏதோ பின்னாடி சோனி கேட்குற மாதிரி இருக்குது. எதுவும் இல்லை, ஏதோ பின்னாடி சோனி கேட்குற மாதிரி இருந்துச்சு, அதான் திரும்பினேன். அப்படியே திரும்பி அப்படியே ஓட்டிடலாம். திரும்ப ஏதோ பின்னாடி சவுண்ட் கேட்குது. முடிச்சு இது வேறு. கிராஃப்டிங் டேபிள் எத்தனும் இல்லை, குச்சியும் இல்லை. நமக்கு குச்சி இருக்கான கிராஃப்டிங் டேபிள் இல்லையே. செய்யணும் இப்போ கிராஃப்டிங் டேபிள் தான். இன்னும் ஏதோ டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஐயோ இவன் வந்துட்டுக்கிறான். போடா 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 அப்படிக்கா போடா. கிராஃப்டிங் டேபிள் இல்லையா சொன்ன கொண்டுருவான்டா, ஓட்டிக்கிறா. ஓடுறா. கிராஃப்டிங் டேபிள் அடி பண்ண போடா கத்தியில் அடிக்கிறேன். போடா அப்பா அடி சேர்த்துட்டான். பேசாமல் அப்படியே எஸ்கேப் ஆகிடலாமா? இதுக்கு பிகாக்ஸ் எடுத்துகிட்டே போய் எஸ்கேப் ஆகும். ஓகே போகலாம். பின்னாடி வேறு ஏதோ சவுண்ட் கேட்குது, விட்டுருங்க. இதை மட்டும் பண்ணிக்காதீங்க. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். கோல் மட்டும் எடுத்துகிட்டு. ஹேங்காவது கோல் மட்டும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஹேங்காவது ஐயோ ஹேங்காவது. நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கோல் எடுத்துகிட்டு விட்டுடலாம். ஒரு ஸ்டாக் இருந்தால் நமக்கு போதும். அந்தளவுக்கு நமக்கு கோல் பஞ்சம். அவ்வளோதான். இது மட்டும் 50 இருந்தால் போதும். நமக்கு 50 இருந்தாலே நமக்கு போதும். 50. நாளை இது எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இது ஏற்றலாம். கோவில் வேறு இவ்வளோ இருக்கே, எடுத்துக்கலாம். நினச்சேன் எடுத்துனே ஓடிடலாம். ஓரா இதுக்கு இது எத்தனை போகலாம். இதெல்லாம் செல்லாம் அடிக்க முடியாது. அவன் வந்தாலும் இன்னைக்கு கேட்குறோம். அவன் வேணா வாங்கடாடி. நம்ம ஆடு இருக்குது. கோவிந்தா போட்டுடலாம். ஆடை சிக்கன் பிக்காளி போயிடலாம். நாட்டி சாம்பி இருக்கான். எந்த பக்கம் போகணும் இப்போ? நம்ம டிக்கா போகணுமா எப்படிக்கா போகணுமா? ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் வீடு அங்கே வந்து. வாங்கடா 2 பேரும் வாங்கடா. உன்னடியில் வாடா. நீ வந்து வாங்கிட்டு போடா. இந்த நீ வர அடிக்கிறான். அடிக்காதடா. ஐயோ அடிக்கிறான்டா. மஷ்ரூம்ஸ் சம் வேணும். ஓகே மஷ்ரூம்ஸ். ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிச்சு. இதோட முடிச்சிக்கலாம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு போய் நம்ம டார்ச் செய்யணும். டார்ச் செஞ்சுட்டு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ முடிப்போம். இன்டர்லாம் சபதம் எடுத்துக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு போய் டார்ச்சை செஞ்சு அங்கங்கே வைப்போம். ரொம்ப பயத்தில் இருந்துக்கிறேன். நம்ம தைரியமாக இருக்கும். தைரியம் சொல்லடா, நமக்கு தைரியம் சொல்லடா. கோலாம் அப்படி மாற்றி வச்சிடலாம். நம்ம நேரத்துக்கு கூழ் உள்ள வைக்கணும். டார்ச் செய்யலாமா? டார்ச் செய்வோம். டார்ச் செஞ்சுட்டு வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு குச்சியில் தேவைப்படுது. குச்சி வேணுமே. குச்சி மொத்தத்துக்கு குச்சி செஞ்சிடலாமா?
அப்படியே மொத்தமாக எடுப்போம். மொத்தம் எவ்வளோ வருதுன்னு தெரியல. டார்ச்சு எவ்வளோ வரும்னு தெரியலையே. 48 இருக்குது டார்ச். போதும் இது. போயிடா இங்கே ஒரு டார்ச்சு. அங்கே ஒரு டார்ச் வச்சிடலாம். வச்சுட்டுருவேன். ஓகே, இங்கே வச்சாச்சு. அப்புறம் வேறு எங்கே வைக்கணுமா? அவ்வளோதான். சரிங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.